ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். 8/2/2025க்கான கேரளா லாட்டரி சார்ட் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இன்றைக்கான கெஸ்ஸிங் பார்க்கலாம். ஸோ இன்றைக்கான கெஸ்ஸிங்கில் கரெக்டாக 3ஆம் தேதி பாருங்கள். 3ஆம் தேதி 213 உள் நம்பர் பார்த்தோன்னா 213, இங்கே 402 சரிங்களா. ஸோ இந்த ரெண்டு நம்பர்ஸையும் ஃபுல் நம்பர் டோட்டல் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கக்கூடிய நம்பர் பார்த்தோன்னா 6 சரிங்களா. இந்த நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு 6 தான் சரிங்களா. டோட்டல் பண்ணால் நமக்கு கிடைக்கக்கூடிய நம்பர் 6. இந்த 213 சொல்லி உள் நம்பர் டோட்டல் பண்ணால் 6. ஸோ அதுக்கு அடுத்த நாள் ரிசல்ட் எப்படி அடிக்கிறாங்கன்னு பாருங்கள். 092 சரிங்களா. அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தோன்னா 092 சரிங்களா. ஸோ இந்த 092 என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். இந்த 47 இந்த மேலே பார்த்தீங்கன்னா 47 இருக்குது பார்த்தீங்களா. இந்த 47க்கு பவர் எடுத்து இந்த 92 அப்படிங்கிற நம்பரை அடிச்சிட்டாங்க சரிங்களா. ஸோ இந்த 47க்கு ஃபுல் பவர் பார்த்தீங்கன்னா 92. ஸோ மறுபடியும் சொல்கிறேன், கரெக்டாக பார்த்துங்க. இந்த 213 டோட்டல் பண்ணோம்னா 6. அதுக்கு மேலே உள்ள ஏபி நம்பர் 47 இருக்குங்களா. 47 ஃபுல் பவர் பார்த்தீங்கன்னா 92. ஸோ இடையில ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார், இந்த பவர் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. பவர் நம்பர் எழுதுகிறேன். இப்போ தேவைப்படுறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க சரிங்களா. ஸோ 5க்கு பவர் பார்த்தீங்கன்னா 0 சரிங்களா. 5க்கு பவர் பார்த்தீங்கன்னா 0. ஸோ பெருசாக கொஞ்சம் சின்னதாக்கிக்கிறேன். 5க்கு பவர் பார்த்தீங்கன்னா 0 சரிங்களா. 2க்கு பவர் பார்த்தீங்கன்னா 7, 3க்கு பவர் பார்த்தீங்கன்னா 8, 4க்கு பவர் பார்த்தீங்கன்னா 9, 1க்கு பவர் பார்த்தீங்கன்னா 6. ஸோ இதை வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இதுதான் பவர் நம்பர் சரிங்களா. 5க்கு பவர் பார்த்தீங்கன்னா 0, 2க்கு 7, 3க்கு 8, 4க்கு 9, 1க்கு 6 சரிங்களா. ஸோ இப்போ நம்ம அந்த 4 7க்கு நான் சொன்ன மாதிரி 4க்கு பவர் பார்த்திங்கன்னா 9, 7க்கு பவர் பார்த்திங்கன்னா 2, 92 அப்படி நம்பர் இந்த இடத்துல நமக்கு பார்த்திங்கன்னா அடிச்சிட்டாங்க. நெக்ஸ்ட்டு இங்கே உள்ள 0 இருக்குது பார்த்திங்களா. அந்த 0 அப்படியே நமக்கு எடுத்து இந்த இடத்துல 65 ஆடிட்டாங்க சரிங்களா. அப்போது 60 92 4D பாஸ் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ பார்த்திங்கன்னா 402 அதே மாதிரி தான் நமக்கு கொண்டு வந்திருக்காங்க சரிங்களா. இப்போது இங்கே எப்படி நமக்கு பண்ணாங்களோ அதே மாதிரி தான் உள்ளே பார்த்தீங்கன்னா 0 இருக்குது, இங்கேயும் பார்த்தீங்கன்னா 0 இருக்குது. இப்போது ஃபஸ்ட்டு 47 நமக்கு பவர் பண்ணி 92ன்னு அடித்தாங்க சரிங்களா. இப்போது 29க்கு பவர் பார்த்திங்கன்னா 7 4. ஸோ அந்த பவர் நம்பரை எடுத்து நமக்கு 74ங்கிற நம்பர் இந்த இடத்துல வைக்கணும். இந்த 0 திருப்பி நமக்கு 60ன்னு வச்சாங்க. திரும்ப அந்த 0 திருப்பி நமக்கு 60ன்னு வைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது சரிங்களா. 60 74 அப்படிங்கிற நம்பரு சிங்கிள் நம்பர் ஒரு நம்பரை எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா. வர்றதுக்கு நல்ல சான்ஸ் இருக்குது. எனக்கு சி போர்டு 7 வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா இங்கே நமக்கு 2 டைம் சி போர்டு 2 அடித்தாங்களா, அதே மாதிரி 2 டைம்ஸ் சி போர்டு 7ன்னு சொல்லி அடித்தாங்க அப்படின்னா 60 47 அப்படின்னு சொல்லிட்டு வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. 2 நம்பருமே 1 lakh ப்ரைஸ் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அந்த பேட்டர்ன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். வர்றதுக்கான நல்ல ஒரு சான்ஸ் இருக்குது. ஸோ எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா. ஸோ அது மாதிரி இடையில இந்த 16 வருமானு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஸோ விருப்பம் உள்ளவங்க ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். ஸோ நான் சும்மா சொல்லலை சரிங்களா. 16 அப்படிங்கிற நம்பரு நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் அமௌண்ட் வீண் போக வாய்ப்பு கிடையாது சரிங்களா. 16 ஒரு வின்னிங் இருக்குது. விருப்பம் இருந்தால் எடுத்து ட்ரை பண்ணுங்கள், அப்படி இல்லைன்னா விட்டுருங்க சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு இன்றைக்கான கெஸ்ஸிங் பார்க்கலாம். இன்றைக்கான கெஸ்ஸிங்கில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஃபஸ்ட்டு சொன்னது பார்த்தீங்கன்னா ஒரு 50% வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா. இப்போ நெக்ஸ்ட்டு சொல்கிற இந்த பேட்டர்ன் பாருங்கள். அதோட இந்த பேட்டர்ன் கொஞ்சம் நல்லாயிருக்கு. 245 2 நாள் கேப் விட்டு 092, திரும்ப 2 நாள் கேப் விட்டு 137 ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. இப்போ 245 ஃபுல் டோட்டல் பண்ணோம்னா 11, 092 டோட்டல் பண்ணால் 11, 137 டோட்டல் பண்ணால் 11 சரிங்களா. ஸோ இப்போ இங்கே 11 அப்படிங்கிறப்ப கரெக்டாக 1 2 3 4 5 6 7 8 9 10 11வது நாள் பார்த்தீங்கன்னா 793 ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. 793க்கு ஃபுல் பவர் பார்த்தீங்கன்னா 2 4 8. அடுத்த நாள் ரிசல்ட் பாருங்கள் 48, ஏசி 48 பாஸு. நெக்ஸ்ட்டு 092க்கு பார்த்துக்குங்க. 092க்கு 11 நாள் போவோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11வது நாள் பார்த்தீங்கன்னா 769. ஸோ இதனுடைய பவர் பார்த்தீங்கன்னா 7க்கு 2, 6க்கு 1, 9க்கு 4. ஸோ நெக்ஸ்ட்டு 21ங்கிற நம்பர் பாருங்கள், ஏசியில் அடிச்சிருக்காங்க சரிங்களா. இங்கேயும் நமக்கு பார்த்தோன்னா ஏசி தான் 48 சொல்லி அடிச்சிருக்காங்க சரிங்களா. அதே மாதிரி இங்கேயும் நமக்கு பார்த்தீங்கன்னா ஏசியில் அடிச்சிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு 137 ஃபுல் டோட்டல் பண்ணால் 11 அப்படிங்கிற நம்பர் தான். 11 அப்படிங்கிற நம்பருக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள்.
1 2 3 4 5 6 7 8 9 10 11 570ன்னு இருக்குது சரிங்களா. இப்போ 570க்கு ஃபுல் பவர் வந்து பார்த்தீங்கன்னா 0 7க்கு 2 0க்கு 5 0 25 சரிங்களா. ஸோ இந்த 0 25க்கு இந்த நம்பர் வரலாம்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு 48 பிசி, அடுத்து ஏபி, அடுத்து ஏசி வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. இந்த 48 நமக்கு டேரெக்டாக 48 வச்சுட்டாங்க. 21ங்கிறது நமக்கு திருப்பி வச்சுருக்காங்க சரிங்களா. 21ங்கிறது நமக்கு திருப்பி வச்சுருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த 05 அப்படிங்கிறது ஏசியில் தான் வந்து பார்த்திங்கன்னா வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த நம்பர் வந்து பார்த்திங்கன்னா ஏசியில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 0 5 50. ஸோ ஏசியில் 0 5 50 அப்படி நம்பர் வர்றதுக்கான நல்ல ஒரு சான்ஸ் இருக்குது. இந்த 5 வர்றதுக்கு நல்ல ஒரு சான்ஸ் இருக்குது. எதனால் அப்படிங்கிறது நான் சொல்கிறேன். ஸோ இந்த இடத்துல பாருங்கள், கரெக்டாக உங்களுக்கு தெரியும். நமக்கு லாஸ்ட்டில் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், அடுத்தடுத்த நம்பர் 2 3 4 6 இடையில நமக்கு கேப்பில் 5 இல்லை சரிங்களா. 2 3 4 அந்த 5 வந்து பார்த்தா இந்த இடத்துல அடிச்சிருப்பாங்க. 6 கூட தொடர்ச்சியாக அடிச்சிருப்பாங்க. 2 3 4 6 கேப்பில் 5ங்கிற நம்பர் இல்லை, 5ங்கிற நம்பர் அடிச்சிருப்பாங்க. அதே மாதிரி தான் இப்போது 0 அடிச்சிருக்காங்க, 1 அடிச்சிருக்காங்க, 2 அடிச்சிருக்காங்க, 3 அடிச்சிருக்காங்க, 4 அடிச்சிருக்காங்க. கேப்பில் 5 இல்லை சரிங்களா, 5 இல்லை. அதே மாதிரி தான் இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 4 வரைக்குமே அடிச்சிருப்பாங்க. மீதி வந்து பார்த்தோன்னா 6க்கு அப்புறம் 7 அந்த ஒரு நம்பர்ஸும் நமக்கு சேர்த்து அடிச்சிருக்காங்க. கேப் நம்பரையும் அடிச்சிருக்காங்க. இங்கே அடுத்த நம்பரையும் நமக்கு அடிச்சிருக்காங்க. அப்போ லாஸ்ட்டுங்க நமக்கு எங்கே எண்டிங் முடிஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 0 1 2 3 4 வரைக்கும் வந்திருக்கு. 5ம் 6 வந்து பார்த்தோன்னா வராமல் இருக்குது. ஸோ 5 6 வரதுனால 650 அப்படிங்கிற நம்பர் அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா, அந்த நம்பரை இன்றைக்கி ஒன்று எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா. 1650 அப்படிங்கிற நம்பர் வரதுக்கான ஒரு சான்ஸ் இருக்குது. எடுத்து ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த பேட்டர்ன் பொறுத்த வரைக்கும் இங்கே நமக்கு 4D எப்படி ஆடிருக்காங்க அப்படிங்கிறது பாருங்கள். 4Dயில் 6 4 7 8. ஸோ நெக்ஸ்ட் நமக்கு ஆடிக்க நம்பர் வந்து பார்த்தோன்னா 7 1 3 2. ஸோ இதில் 3 நம்பர் ரம்மி காட்டுறாங்க சரிங்களா. 3 நம்பர் ரம்மி காட்டுறாங்கன்னா 6 7 8 ரம்மி சரிங்களா. அடுத்து 1 2 3 ரம்மி சரிங்களா. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எந்த நம்பர் வச்சா வரும் அப்படிங்கிறத பார்த்துக்குங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்துல 2 அப்படி நம்பர் வச்சோம்னா 10 25 சரிங்களா ரம்மி வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. வேறு எந்த நம்பர்ஸுக்கும் நமக்கு ரம்மி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்காது சரிங்களா. அப்படி இல்லை அப்படின்னா இந்த 10 25 பதிலாக 0 5 காமன் சரிங்களா. 0 5 நமக்கு காமனு. இப்போ இந்த இடத்துல 6 வச்சோம்னா சரிங்களா, 6 அப்படிங்கிற நம்பர் வந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல 7 70 65 75 60. ஸோ இந்த மாதிரி நமக்கு வரதுக்கு சான்ஸ் இருக்குது. எடுத்து ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள், வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நிறைய நம்பர்ஸ் எடுத்து ட்ரை பண்ண முடியாதுன்னு நினைக்கிறவங்க இந்த 10 25 அப்படிங்கிற நம்பரை எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள், வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா. நல்ல ஒரு சான்ஸுமே இருக்குது சரிங்களா. ஸோ இதுலேயே இன்னும் எனக்கு ஸ்ட்ராங்காக இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த பேட்டர்ன் உங்களுக்கு சொல்கிறேன் சரிங்களா. 0 5 50 அப்படிங்கிறது எனக்கு காமனாக வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்க மாதிரி இருக்குது நம்பர்ஸ் சரிங்களா. ஸோ அதனால் ஏபிஎஸ்சிபிஸை 0 5 50 அப்படிங்கிற நம்பர் கம்பல்சரி எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள், வர்றதுக்கான நல்ல ஒரு வாய்ப்பு வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. இப்போ கரெக்டாக 299 அடிச்சிருக்காங்க சரிங்களா. 299 137. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6ஆம் தேதிக்கு நான் 16ஆம் தேதி போய்க்கிறேன். 16ஆம் தேதி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிசி நம்பர் பார்த்துங்க 29. அடுத்து 7ஆம் தேதிக்கு 27ஆம் தேதி போய்க்கிறேன். 27ஆம் தேதி நமக்கு வந்து பார்த்தோன்னா நடுவில் உள்ள 2 நம்பர் பாருங்கள் 37 சரிங்களா. ஃபஸ்ட்டு 16 போயிட்டாங்க, அடுத்து 27. அதே டேட்டில் வந்துச்சு அப்படின்னா இங்கே உள்ள 30 அப்படிங்கிற நம்பர் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. 30 சொல்லி அடித்தாங்கன்னா நமக்கு ஏற்கனவே 29ங்கிறது நமக்கு ஏபி வந்திருக்கு, 37ங்கிறது நமக்கு பிசி வந்திருக்கு. ஏசி தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இதுலேயே நமக்கு 299க்கான இதை ஏசி வச்சுக்கிட்டோம்னா 30 அப்படிங்கிற நம்பர் இங்கிட்ட நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏபிலையும் வந்து பார்த்தீங்கன்னா வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. ஏன்னா 29ங்கிறது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏசி சரிங்களா. ஃபஸ்ட்டு 29ங்கிற ஏசி, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 37ங்கிறது பிசி. அப்போது நம்ம 30 அப்படிங்கிற நம்பர் ஏபி வந்துச்சுன்னா இப்படி நம்ம திருப்பிக்கலாம் சரிங்களா. நான் 0 5ங்கிறது நம்ம ஏசியில் எடுத்துருக்கோம் சரிங்களா. 0 5ங்கிறது ஏசி எடுத்ததுனால 0 3 சி போட 5. ஸோ இந்த இடத்துல 4 வச்சோன்னா காமனாக 4 3 5 ஒரு ரம்மி வந்துடும். இங்கே எப்படி நமக்கு ரம்மி அடித்தாங்களோ அதே மாதிரி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. உங்களுக்கு எந்த நம்பர் விருப்பம் இருக்கோ அந்த நம்பர்ஸ் வந்து எடுத்து டைப் பண்ணி பாருங்கள்.
நான் ஃபஸ்ட்டு இந்த 25 சொன்னேன் பார்த்தீங்களா, 25ம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதையும் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள், இதையும் எடுத்து ட்ரை பண்ணுங்க. மொத்தம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 நம்பர்ஸ் வந்து ஃபோலியோ வந்து கொடுத்துருக்கோம். சரிங்களா, முடிஞ்ச அளவு எல்லாமே எடுத்து ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ என்னால் சிங்கிள் தான் என்னால் எடுத்து ட்ரை பண்ண முடியும்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த 0-25ம் 40-35 எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஆல் போர்டில் 5 வரதுக்கு சான்ஸ் இருக்குது. எடுத்து ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா, சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.